திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆர்மியில் உள்ள ஸ்ட்ரென்த்து, அதாவது வெப்பன்ஸோட ஸ்ட்ரென்த்து எந்த அளவுக்கு இருக்குது கம்பேர்ட் டு பாகிஸ்தானோட வெப்பன்ஸோட, ஓகேவா? அதை பற்றி தான். அதில் வந்து நம்ம அக்னின்னு எல்லாருமே அந்த இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகே? போர்க்கப்பல். அந்த அக்னி இதை போட்டால் எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எஸ்கே சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. பழைய ஆர்மி ஆஃபீஸர் இவர், ஓகே? அவங்க சொல்கிறத மட்டும் லைட்டாக கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். பேஸில் இந்த ஆயுதங்கள் இருக்குது. இவனுடைய அணு ஆயுதங்கள் எந்த மிலிட்டரி பேஸில் இருக்குது? அந்த அணு ஆயுதங்களுக்கு துல்லியம் அட்டாக் அக்யூரசி இருக்கா? இந்தியாவின் அக்னி அணு ஆயுத மிசைலின் அட்டாக் அக்யூரசி துல்லியம் எவ்வளவு தெரியுமா? லோ சிங்கிள் டிஜிட் மீட்டர். நாம் எய்ம் பண்ணக்கூடிய அந்த டார்கெட் இருக்கக்கூடிய 4 அல்லது 5 மீட்டர் சுற்றளவில் விழுந்து தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி அக்னி ஏவுகணைக்கு, அணு ஆயுத ஏவுகணைக்கு இருக்கு. இது இந்த பாகிஸ்தானுடைய கவுரி ஏவுகணைகளை விட பல மடங்கு மேம்பட்டது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அக்னி 5 7000 முதல் 10,000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது. MIRV தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? ஒரே ஷாட்ல பல இலக்குகளை தாக்கும் சக்தி கொண்டது. இதை பற்றி அதிகமான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் அங்கே போய் பாருங்க. இந்த பாகிஸ்தானுடைய கவுரி ஏவுகணை 1500 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டுமே செல்லக்கூடியது. அது கூட ஆன் பேப்பர். உண்மையிலேயே போகுமா என்னன்னு நமக்கு தெரியல. அந்த ஏவுகணையில் திரவ எரிபொருளை பயன்படுத்துகிற காரணத்தினால, அதாவது லிக்விட் ஃபியூவலை பயன்படுத்துகிற காரணத்தினால அதை லான்ச் பண்ணவே பல நாட்கள் ஆகும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏவுகணையோடைய அட்டாக் ஆக்குரசி, தாக்குதல் துல்லியம் எவ்வளவு தெரியுமா? அதை நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. இந்த ஏவுகணையுடைய அட்டாக் ஆக்குரசி, தாக்குதல் துல்லியம் 2500 மீட்டர். அப்படின்னா அது நம்ம நாட்டுக்குள்ளே விழாது, கடலில் தான் விழும். அக்னி 5 இந்தியாவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆப்ஷன், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது சைனாவையும் கவர் பண்ணக்கூடிய சக்தியுடைய ஒரு அணு ஆயுத ஏவுகணை. இந்தியாவின் NIA காஷ்மீரில் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கு. காஷ்மீரில் ஷோபியான், புல்வாமா, குல்காம், குப்வாரா இது மாதிரியான இடங்கள்ல பயங்கரவாதிகளோட வீடுகள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாயிருக்கு. 60க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே இரவில் ரெய்டு நடந்திருக்கு. பல ஆயிரக்கணக்கான சந்தேகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படியே ஹமாஸ் கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க இந்த தீவிரவாத தாக்குதல் செய்யறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தலைவர்களும் ஹமாஸ் தலைவர்களும் சந்தித்ததாக இப்போ ஒரு ஷாக்கிங் தகவல் வெளிவந்திருக்கு. இஸ்ரேல் சொல்லுது, இந்த பகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி ஹமாஸ் தலைவர்கள் POK எல்லையில் இருக்கக்கூடிய தீவிரவாத தலைவர்களுடன் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு உளவு செய்தியை இஸ்ரேல் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கு. இதே இந்த தீவிரவாதிகள் ஹமாஸோடு இணைந்து இஸ்ரேல் போரில் பங்கு பெற்றதாக ஆதாரங்கள் இருக்கு. இது உலகளாவிய பயங்கரவாத நெட்வொர்க்கோட மிகப்பெரிய ஒரு ஆபத்தை காட்டுது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த தீவிரவாதம், அதாவது பாகிஸ்தான் அப்படின்னு வரும்போது இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒன்னாக ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா இந்த தாக்குதலுக்கு எதிராக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். பாகிஸ்தானுக்கு மரண பதிலடி கொடுக்கணும். நம்ம எல்லை பகுதியில் நம்ம இந்திய மக்களை பெரிய பெரிய பங்கர்களுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிராம மக்கள் இராணுவத்தோடு இணைந்து பயங்கரவாதிகளுக்கு எதிராக போர் செய்வோம் அப்படின்னு உறுதியா நிற்கிறாங்க. நாங்க எங்க ஊரை விட்டு போக மாட்டோம், இராணுவத்திற்கு முழு சப்போர்ட் பண்ணுவோம், நாங்களும் போருக்கு இறங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராம மக்கள் சொல்லக்கூடிய காட்சிகள் ஊடகங்களில் வைரல் ஆகுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,